Hi friends, welcome to Tummy Time Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோல குழந்தைங்க weight gain ஆவறதுக்கான ஒரு ரெசிபி தான் செஞ்சு காட்ட போறேன். எல்லா அம்மாக்களுக்கும் குழந்தைங்க நல்லா கொழுகொழுன்னு இருக்கணும் தான் ஆசையா இருக்கும். சோ அந்த மாதிரி ரெசிபி வீடியோ தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு 1 கப் வந்து ராகி வந்து நல்லா ஊற வச்சிருக்கேன். ஒரு 2 hours 3 hours ஊறினாலே போதும். நீங்க நான் உங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அத குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க நைட்டே ஊற வச்சிரலாம். இது வந்து 1 வயசு குழந்தைக்கு அதாவது 12 மாச குழந்தையிலேருந்து இது மாதிரி கொடுக்கலாம். ஏன்னா நான் ஹல்வா பதத்தில் நான் செய்ய போகிறேன் இந்த ராகி ஹல்வா. இதே பார்த்தீங்கன்னா நம்ம 6 மாத குழந்தைக்கு கொடுக்கலாம். 6 மாத குழந்தைக்கு கொடுக்கணும்னா நல்லா லிக்விடாக தண்ணி மாதிரி கொடுக்கணும். ரொம்ப நான் இப்போ இன்னைக்கு செய்ய போகிறது பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக ஹல்வா பதத்தில் இருக்கும். ஏன்னா 12 மாத குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பல்லு முளைச்சிரும். ஸோ வந்து அவங்களால மென்று சாப்பிட முடியும். ஸோ அதனால் நான் அல்வா கிண்டி காட்டுறேன் எனக்கு உங்களுக்கு. நல்லா இப்போ கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். இது நம்ம அரைச்சோன்னா நல்லா கொல நல்லா திக்காக பால் வரும் உங்களுக்கு, ராகி பால். இது நல்லா குழந்தைங்க வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ வந்துட்டு நம்ம மதர் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணோடனே ஃபஸ்ட்டு பேபி ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த ராகி மில்க் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து லிக்விடாக வந்துட்டு காய்ச்சி கொடுப்பாங்க. ஸோ நம்மளோட இப்போ பாருங்கள் பால் நல்லா இவ்வளோ திக்காக வந்து சொல்லிட்டு இதை நல்லா வடிகட்டிக்கலாம். நம்ம ஒரு திருப்பு வடிகட்டினாலும் பரவாயில்ல. இது 6 மாத குழந்தைக்கு கொடுக்கும்போது நல்லா 2-3 திருப்பு இந்த பாலை வடிகட்டிக்கோங்க. ஏன்னா அடியில் நல்லா வந்துட்டு இந்த மாதிரி ப்ரௌனிஷாக இருக்கும் தோலெல்லாம். இப்போ பாருங்கள் பால் வந்து எவ்வளோ திக்காக கொலன்னு இருக்குது சொல்லிட்டுன்னு. இந்த 1 கப்பு வந்துட்டு ராகியில் வந்து இவ்வளோ பால் எனக்கு கிடச்சிருக்குது. இதை வந்து இப்போ அடுப்பில் வந்து நான் ஒரு பேனில் வந்துட்டு இதை ஹீட் பண்ண போகிறேன். இந்த பாலை நல்லா சேர்த்துக்கலாம். எவ்வளோ திக்காக கொலன்னு இருக்குது பாருங்கள் பால். எல்லாமே அவ்வளோ சத்து, குழந்தைங்களுக்கு அவ்வளோ வெயிட் கெயின் கொடுக்கும். இதை வந்து நம்ம கை விடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கை விட்டோன்னா உங்களுக்கு வந்துட்டு உருண்டையாக அங்கங்கே உருண்டை ஆயிரும். ஸோ வந்து நல்லா கை விடாமல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். நல்லா குக் பண்ண பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகி நல்லா பேஸ்ட் மாதிரி உங்களுக்கு ஹல்வா பதத்தில் வரும். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து கீழே வந்துட்டு கறி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள் நல்லா உங்களுக்கு வந்துட்டு ரவுண்டாக உங்களுக்கு ஹல்வா பதத்தில் வருது பாருங்கள். கடைசியாக பாருங்கள் உங்களுக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து களி மாதிரி வந்துடும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்துட்டு 2 டீஸ்பூன் வந்துட்டு நெய், வீட்டில் காய்ச்சின நெய் வந்து நான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு வந்து எந்த ப்ரெஷரும் இருக்காது. ஐயோ குழந்தைங்க சாப்பிட மாட்டேதே சொல்லிட்டேன். இது மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களே அவங்களே வந்துட்டு எடுத்து சாப்பிடுவாங்க. இதில் வந்து ஸ்வீட்னஸ்க்காக வந்து நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். ஜீனி எதுவும் சேர்க்காதீங்க, குழந்தைங்களுக்கு நல்லது கிடையாது. நாட்டு சக்கரை நம்ம வெல்லம் அது மாதிரி வந்து சேர்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு நல்லது. ஸோ அதனால் இன்றைக்கி நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். வெல்லம் இது மாதிரி நீங்கள் சேர்க்கும்போது வந்துட்டு நல்லா வந்துட்டு வடிகட்டி காய்ச்சி வந்து வடிகட்டியில் சேர்த்துக்கோங்க. நாட்டு சக்கரை உங்களுக்கு ஆல்ரெடி க்ளீனாக தான் இருக்கும். ஸோ அதனால் டேரெக்டாக வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். ஸோ நம்மளோட வந்துட்டு ராகி ஹல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ வந்து ராகி ஹல்வா இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம சேர்க்கும்போது 2 டீஸ்பூன் நெய் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுக்கலாம். நெய்யும் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் கொடுக்கறது தான். ஸோ வந்து இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு எந்த ப்ரெஷரும் கிடையாது. என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஹல்வா. இதே வந்துட்டு நம்ம அந்த பால் எடுத்தோன்னே இந்த பாலில் இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கிளண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி திக்காக அல்வாவாக வராது. கொஞ்சம் நல்லா லிக்விடாக பால் மாதிரியே இருக்கும். அந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வந்து எதுவுமே சேர்க்கக்கூடாது. உங்களுக்கு வந்து ஸ்வீட்னஸ் எதுவுமே சேர்க்கக்கூடாது. 6 மாத குழந்தைக்குன்னா டேரெக்டாகவே அப்படியே காய்ச்சி டேரெக்டாகவே அப்படியே கொடுத்துடணும் ஆற வச்சு. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர் போகிற வீடியோஸ்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.